ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எக் நூடுல்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இது நம்ம சாதாரணமாக வீட்டில் செய்கிற மாதிரி தான் செய்கிறோம். எந்த சாஸும் இதில் சேர்க்கல. இப்போ ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். அதில் கொஞ்சம் தண்ணி வச்சுக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சதும் ஒரு பேக்கெட் நூடுல்ஸ் இதில் போட்டுக்கலாம். இப்போ நூடுல்ஸ் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதில் கொஞ்சம் பச்சை தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ அதுக்கு தேவையான காய்கறிலாம் பார்த்துடலாம் வாங்க. இப்போ ஒரு கேரட்டு துருவி வச்சுருக்கோம். அப்புறம் பீன்ஸ் வெட்டி வச்சுருக்கோம். ஒரு தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம், அப்புறம் ஒரு முட்டைக்கோஸ், அப்புறம் நம்ம வேக வச்சு எடுத்துருந்த நூடுல்ஸ் இருக்குது. இப்போ ஒரு பாத்திரம் வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சம் பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி போட்டிருக்கோம். ஒரு 4 பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஒரு தக்காளி போட்டுக்கலாம். இதுவும் நல்லா வதங்கட்டும். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் மஞ்சள்தூள், இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதில் கொஞ்சம் பீன்ஸ் போட்டுக்கலாம். துருவி வச்ச கேரட்டு போட்டுடலாம். இப்போ முட்டைக்கோஸ் போட்டுடலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், இதில் கொஞ்சம் தண்ணி தெளித்து மூடி வச்சிடலாம். ஒரு 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. காயும் நல்லா வெந்துருச்சு. இப்போ முதல்ல நம்ம காய் வேகத்துக்கு முன்னாடி போட்டால் வேறு மாதிரி ஆகிடும். அதனால் நல்லா தண்ணி வற்றிட்டதுக்கப்புறம் நம்ம மசாலாலாம் போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் மட்டன் மசாலா போட்டுக்கோங்க. இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதில் ஒரு 3 எக்ஸ் எடுத்துக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம வேக வச்சு எடுத்துருந்த நூடுல்ஸ் போட்டுடலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் மேகி மசாலா ஒரு 2 பேக்கெட் போட்டுக்கலாம். நம்ம எந்த சாஸும் யூஸ் பண்ணலை. இந்த மேகி மசாலா தான் இதுக்கு ரொம்ப டேஸ்ட் தரும். அதனால் இது சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ அவ்வளோதான். கொஞ்சம் மேலே கொத்தமல்லி தூவி விட்டுருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட எக் நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.